2020 ஃபாரன்சிக்னு ஒரு படம் வந்துச்சு. டோவினோ தாமஸ் நடிச்சது. இதே டைரக்டர் அகில் பால் அண்ட் அனஸ் கான் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து பேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கொலைகள் அதுக்கு பின்னாடி போய் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி போச்சு. ஆனா ஒரு லெவலுக்கு மேல வந்து அது பிளாட்ல இருந்து விலகி வேற மாதிரி போச்சு. அது வந்து ஒரு மாதிரி சுமாரான படமாச்சு. அந்த சேம் டைரக்டர்ஸ் தான் இந்த படம் ஐடென்டிட்டியும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுலயும் டோவினோ தாமஸ், த்ரிஷால் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா, ஒருத்தன் துணிக்கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கான். அங்க இருக்கிற சேஞ்சிங் ரூம்ல ஹிடன் கேமரா வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். காசு வாங்கி சும்மா தொலை பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு பழைய துணிக்கடையோட வேர் ஹவுஸ்ல வச்சு இதை வந்து இது பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்து அந்த வேர் ஹவுஸ்குள்ள ஒருத்தன் பூந்து அவனை வந்து எரிச்சு கொண்டுறான். அது பேரலா ஒரு ஸ்டோரி வந்து என்னன்னா, வினய் கர்நாடக போலீஸ்ல இருந்து வினய் வராரு. அவர் கூட த்ரிஷா வராங்க. அவர் கேரளா போலீஸ்ல வந்து ஒரு ஹெல்ப் கேட்கறாரு. அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மெமரிலாம் லாஸ் ஆயிருச்சு. ஆனா இவங்க கோயம்புத்தூருக்கு கேரளா பார்டர்ல வந்து ஒரு கொலையை நேர்ல பார்த்திருக்காங்க. அந்த மர்டரரை வந்து அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கேரளா போலீஸ் சரி அது வரைக்கும் நீங்க வந்து என் அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு அங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே அப்பார்ட்மெண்ட்ல தான் டோவினோவும் இருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் ஸ்கெச் பண்ணுவார் போல இருக்கு. அப்ப த்ரிஷா வந்து சில அடையாளங்களா சொல்லி அவர் ஸ்கெச் பண்ணும்போது ஒரு முகம் வருது. அந்த முகம் தான் கொலையாளி முகமா. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் எரிச்சு கொண்டவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், இந்த ரெண்டு கதைகளுக்கும் டோவினோக்கு என்ன சம்பந்தம், அதுதான் மீதி கதை. படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு த்ரில்லிங்கா போச்சு. நல்லா த்ரிஷாவோட கேரக்டர் ஸ்கெச் வந்து நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாமே மறந்துருது. அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல அவங்க ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா அதையும் வந்து அந்த கொலையாளியை வந்து கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து சொல்லுவாங்க, அடையாளத்தை எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இது வந்து மும்பை போலீஸ் மாதிரி தான். ஏன்னா அதுல பிருத்திவிராஜ் இதே மாதிரி தான் வந்து ஒரு கொலையை கண்டுபிடிச்சும் போது அவருக்கு எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி மறந்துடும். அதுக்கப்புறம் இந்த கொலையாளி யாருன்னு வந்து அவர் வந்து கடைசி வரைக்கும் ஃபைன் பண்ணுவார். அது நல்ல படம் அது. அதே மாதிரி வந்து த்ரிஷா கேரக்டர் ஸ்கெச் பண்ணியிருக்காங்க. டோவினோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மாதிரி ஒரு நர்டு மாதிரி ஒரு இன்ட்ரோவெர்ட் மாதிரி தான் இருக்காரு படம் ஃபுல்லாக. கடைசியில் ஒரு ரிவீல் ஆகுது. அது வேற மாதிரி போகுது. அதை வந்து பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் வந்து வினய் வந்து இதில் வந்து ஒரு கர்நாடக போலீஸாக வராரு. அவருக்கு வந்து ஒரு டார்க் ஒன்று இருக்கு. அதுவும் படத்தில் வந்து நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நல்லா போயிட்டு இருந்த அந்த ஜானருக்குள்ள போயிட்டு இருந்த கதை வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே வேற மாதிரி போயிருது, விலகி போயிருது. அதாவது த்ரிஷா கேரக்டர் விட்டுட்டு வேற எங்கேயோ போயிருது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ட் படம் மாதிரி வந்து ஒரு ஹீரோயிஸ் எல்லாம் காமிக்கிறாங்க படம் ஃபுல்லா. நான் வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் மோட்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் மோட்ல போகுதுன்னு நான் போகிற படம்னு சொல்லித்தான் போனது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பயங்கரமா இருந்துச்சு. ஆனா என்ன மேட்டர்னா அது வந்து போர் அடிக்கல. ஆனா செகண்ட் ஹாஃப் அதாவது ஒரு படத்துல வந்து 2 படம் இருக்கு. அதுதான் பிரச்சனை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு படம், செகண்ட் ஹாஃப்ல வேற படம் மாதிரி போகுது. திஷாக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாம போகுது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா திரைக்கதையில வந்து குழப்பமான திரைக்கதையா இருக்கு. மெமெண்டோ மாதிரி அந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே சொல்லல. மெயின் கேரக்டர் அப்படி ஐடென்டிட்டி டைட்டிலே வந்து திரிஷா வச்சுதான். ஆனா அந்த மெயின் டைட்டில் கேரக்டரே வந்து விட்டாங்க. ஐடென்டிட்டின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க 2003 வந்து ஒரு ஹாலிவுட் படம். அதுலயும் அந்த ஃபேஸ் பிளைண்டை பத்தி சொல்லியிருப்பானுங்க. அதே கான்செப்ட் இதுலயும்